சுத்தமா வேஸ்ட். கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருக்கு. படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். நாங்க காமன் ஆடியன்ஸாவே சொல்றேன், எனக்கு இந்த படம் பிடிக்கலங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த 6 மணிக்கு மேல உன்னை யாருமே பார்த்தது, நீ எங்க போற என்ன பண்றன்னு யாருக்குமே தெரியல. ஃப்ரெண்ட் ராம் இருக்கானு சொல்ற மாதிரிலாம் இல்ல. வேஸ்ட் படம், அவ்வளவுதான். ஒண்ணு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல, சுத்தமா வேஸ்ட். அது ட்ரை பண்ணா சரி. ஏதாச்சும் என்ன விஷயம்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் சார். நாங்கள் விஷால் கிட்ட இருந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், பிகாஸ் இட்ஸ் இஸ் டைரக்டரியல் டெபியூ டூ. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இந்த படம் வந்து ஒரு பேசிங் மிஸ் மேட்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு டெம்போக்கு வர முடியல பார்க்கறதுக்கு. என் பர்சனல் ஃபீலிங் இது. எனக்கு மற்றவங்களுக்கு தெரியல, திஸ் இஸ் மை பர்சனல் ஃபீலிங். அது கழிச்சும் பர்சனல் ஃபீலிங். அது கழிச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைட் சீன்ஸ் வேர் குட், அது பாசிட்டிவான எடுத்துக்கலாம். பட் என்ன விஷயம்னா, இந்த லிங்கா கேரக்டர் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஒரு பெரிய கதையை கம்ப்ரெஸ் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. லிங்கா கதையை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் ஃபேக் ஆட்டோமோட்டிவ் பார்ட் ஸ்மக்லிங் வாஸ் அ வெரி குட் கான்செப்ட். அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இது வந்து எப்படின்னா கமர்ஷியல் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் செகண்டாக இருக்கு. அதான் நான் சொன்னதுதான், கமர்ஷியல் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் செகண்டா இருக்கு இந்த படம். ஆனா அதுவே ஆவரேஜ் தான். படம் 2.5 hours தான். 1/2 மணி நேரம் பாட்டு, 3 hours வந்து படம் இல்ல. 1/2 மணி நேரம் பாட்டு, 2 மணி நேரம் மூவி. பாட்டு வந்து ஆவரேஜ் தான் சார். நம்ம வந்து இன்னும் அவர் இன்னும் நல்லா போட்டிருக்கலாம் மியூசிக். என்ன பண்றது, டைரக்ஷன் தான் ஒழுங்கா பண்ணிருக்கணும், ஸ்கிரீன் பிளேவும் ஒழுங்கா பண்ணிருக்கணும், ஃபைட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. ஸ்டன் டைரக்டர் குட் லக். தேங்க்யூ சார். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா பண்ணியிருக்காரு. மகுடம் மாதிரியே தான் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 3 பேர் இல்ல, 3 பேர் தான், 3 பேர் இல்ல, ஆனா 3 பேர் தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் சீன் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. காமன் ஆடியன்ஸாவே சொல்றேன், எனக்கு இந்த படம் பிடிக்கலங்க. இந்த படம் நான் தான் சொல்கிறேன், நான் இந்த படத்தை உண்மையாக ஏன் வந்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த படத்துக்கு டிக்கெட், விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. ஓகேவா, ரொம்ப முன்னாடி சீட்டாக இருந்தது. சரி ஓகே, விஷால் படம் அப்போ அந்த ஒரு ப்ராமிஸில் தானே போகிறோம். நான் நினச்சிருந்தேன் அந்த இந்த சீட் ஒரே ஒரு நிமிஷம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷால் அப்படின்ற ஒரு இதெல்லாம் தானே வந்து பார்க்குறோம். இப்போ வேறு ஏதோ ஒரு படம் வந்தால் அந்த படம் போய் பார்க்க போகிறது கிடையாது. சரி விஷால் அவரோட படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம். யாரும் இந்த படத்தை வந்து திட்டணும் இல்லை இந்த படத்தை பற்றி நெகட்டிவாக பேசணுன்ற நோக்கம் யாருக்குமே கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்து பார்க்குறேன், நான் ஒரு 2 சீன் சொல்கிறேன். நான் ஒன்றும் இல்லை, நான் 2 சீன் சொல்கிறேன். அந்த 2 சீன் நீங்கள் ஒத்துப்பீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பர்சனலாக. நீங்கள் அது ஒத்துக்கிறீங்கன்னா சரி, அது உங்களோட ஒப்பீனியன். எனக்கு பிடிக்கலன்ற என்னோட ஒப்பீனியன் நான் கொடுத்தா ஏன் அங்கே அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், பெருசாக அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு இதுவாக வந்து போகுது. மீடியாஸ்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் முன்னாடியே தான் அடிச்சுக்கிறாங்க, அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? என்ன தீனி புரியல எனக்கு. இது ப்ரமோஷன்லாம் இது என்னன்னா ஒரு தனிநபரோட கருத்து அது. ஓகேவா, எனக்கு இப்போ நான் கொடுத்த ரிவ்யூலாம் நான் என்ன தெளிவாக சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த படம் பிடிக்கல, அவ்வளோதான். ஓகேவா, நீங்கள் ஒரு டீசெண்டாக ஒரு படம் எடுத்திருந்தா யாரும் வந்து இவ்வளோ இது சொல்ல போகிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வரும்போதே டிஸ்க்ளைமர் கொடுத்தேன். அங்கே கொடுத்தனா இல்லையான்னு கேளுங்க. படம் பார்த்துட்டு வந்தோடனே கொடுத்தேன், ஐயா எனக்கு படம் பிடிக்கல, நீங்களா வந்து என்ன ட்ரிகர் பண்ணாதீங்க, ட்ரிகர் பண்ணால் நான் பேசுவேன்னு. இப்போ நீங்கள் எல்லாம் மீடியா தானே கேட்டீங்க, நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளோதான். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு சீனு கூட வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி வந்து கிடையாது. நிறைய கிரிஞ்சு போர்ஷன் இருக்குது, லாஜிக் எரர்ஸ் இருக்குது. சரி ஒன்றும் இல்லை, இப்போ அவ்வளோ பெரிய சண்டை நடந்தது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு சீன் நான் சொல்கிறேன். விஷால் வந்து 2 வீலரில் போகிறையா, ஒரு கார் ஒன்று வரும், அந்த கார் BMW கார், ஒரு சேர் லைட்டாக இவர் போகும்போது அந்த சேர் வந்து அந்த காரில் அடிச்சிருது. இப்போ விஷால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்கூல் பையனை கூட்டு போகிறார், அவரோட பையனை கூட்டு போவார், இறக்கி விட்டு அந்த தண்ணி பாட்டிலை ஓப்பன் பண்ணி அவன் கத்துறானே, இவர் போய் அவர் டையை வச்சு அந்த BMW கார் வந்து தொடர்பார். இந்த மாதிரி சராசரியாக ஒருத்தன் லைஃப்பில் நடக்குமா நீங்கள் சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரி ஒரு சீனை வச்சு நான் எப்படி இந்த படத்தை பற்றி நான் பெருமையாக பேசணுமா? இல்லை எனக்கு சொல்லுங்கள், நான் இப்போ இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசணுமா? பெருமையாக பேசினா என்ன, ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் போய் பார்க்க தான் போகிறாங்க எல்லாரும். பார்த்ததுக்கப்புறம் உண்மையாக ரிவ்யூ தான் சொல்ல போகிறாங்க. விடுங்க இது. அதுதான் இப்போ நீங்கள்லாம் நின்று தான் கேட்குறீங்க. நானாக வந்து ஐயா இந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்குறேன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்குறீங்க, கேட்ட ரிவ்யூ அவ்வளோதான். ஒரே வார்த்தை. இப்போ நான் வந்து யாரும் படம் பார்க்காதீங்கன்னு நான் சொன்னேனா?
நான் படம் பார்க்காதீங்கன்னு சொல்ல. நீங்கள் இரிட்டேட் பண்ணக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்காதீங்களா அது உங்கள் இஷ்டம். நீங்களா ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சரி ஓகே. இப்போ இன்கேஸ் இப்போ நாங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறது தப்பு, ஓகேவா? சரி, நான் அதை தப்புன்னே ஒத்துக்கிறேன். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் பண்ணி அதை தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, அது சரியா? காசு கொடுத்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா, அது சரியா? பெய்ட் ப்ரொமோஷன் இருக்குல்ல, அப்போ அது சரின்னா அப்போ நான் வந்து தப்புன்னு சொன்னால் அப்போ நீங்கள் காசு கொடுத்து ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. அப்போ நான் ஒரு படம் பார்த்து நான் ஏன் டிக்கெட் காசு ஏன் சொந்த செலவில் படம் பார்த்துட்டு வந்து எனக்கு படம் பிடிக்கலன்னு சொன்ன தப்பா? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. படம் வேற லெவல். பிடிச்சிருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். தெரிஞ்சாரு சூப்பரா இருந்துச்சு படம். லைக் அப்பா கேரக்டர் பிடிச்சிருந்தது, லிங்கா கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அஞ்சலி மேம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங் இளையராஜா சாங் நடுவில் வந்துச்சுல, அதுவும் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், படம் சூப்பராக இருந்துச்சு. இல்லை டபுள் தான். ஆக்ஷன் தான், ஆக்ஷன்லாம் எப்பவுமே அவரது ஓகேவா தான் இருக்கும், நல்லா இருக்கு. பட் ஆனால் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்கு இன்னும். ஏன்னா அவருக்கு நல்ல இதுவும் இருக்கு, ஆக்ஷன் மூவினாலே அவர் பயங்கரம் பண்ணிப்பாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மெயின் ப்ரோ. ஓகே தான், ஒன் டைம் வாட்ச். நடிப்பு எப்பவுமே அதே நடிப்பு தான். நம்ம இப்போ புதுசானா இப்போ நம்ம என்ன இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் படம். லேக் ப்ரோ, ஆக்சுவலா வேற எதுவும் இல்லை, லேகாக இருக்க மாதிரி இருக்கு. 3 மணி நேரம் லேக் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்ல லேக், அது ஒண்ணுதான் பிரச்சனை. புது டைரக்ஷன் ஓகே, ஆனா வந்து எனக்கு அந்த லேக் தான் ரொம்ப இது இருக்க மாதிரி இருக்கு. டைரக்ஷன் வந்து எப்பவுமே பாக்குற மாதிரி தான் அவரோட டைரக்ஷன்ன்றது. எடிட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. எடிட்டிங் மாத்திருக்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் நிக்கல, நீங்க வந்து மியூசிக் நிக்கணும். அது வந்து அவர் மியூசிக்கான்றாமே எப்படின்னா இதுவா இருக்கு, அவரும் இதுவா தான் இருக்கு. நான் தப்பா இதுவா சொல்ல, பட் லேகா இருக்கு படம், அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கு, வேற எதுவும் இல்ல. அஞ்சலி மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தம்பி ராமையா நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட இதுவும் நல்லா இருக்கு. அஞ்சலி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நம்ம இதுவா லென்த்தா பார்த்த மாதிரி இருந்தது அவங்களோட சீன்லாம். அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபாதரோட அந்த கேரக்டர்லாம் நல்லா இருந்தது. ஃபாதரா வருவார்ல, அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் மார்க் ஆண்டனி மாதிரி அந்த லெவல் சொல்ல முடியாது, பட் அதுல இருந்து இப்போ கொஞ்சம் பாதின்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சினாலும் கிடையாது. டோட்டலாக பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். அது அந்த ஃபாதர் ரோலு, அந்த அஞ்சலிலாம் வருவாங்கல்ல, அந்த இடம்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. மற்றபடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப லேக் ப்ரோ. நான் தப்பா சொல்ல, நான் இருந்தாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. வேற தேங்க்யூ. நல்லா இருக்குங்க படம். டபுள் ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. இந்த பேர் பார்ட்ஸ்லாம் டூப்ளிகேட் வருதுல்ல, மோட்டர்ஸ் இதெல்லாம் பிரேக் ஃபெயிலியர் எதனால ஃபெயில் ஆகுது அது நமக்கு தெரியாம இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் விஷால் சார். நான் அது நிறைய பேருக்கு தெரியல நம்ம டூப்ளிகேட் வருதுன்றது. இதில் கரெக்டாக சொல்லிட்டாங்க அது எப்படி வருது என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நல்ல கான்செப்ட் தான் அது. கொஞ்சம் லென்த்தாக மட்டும் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதனால கொஞ்சம் 3 hours தான் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாருன்னா கான்செப்ட் நல்ல கான்செப்ட். நமக்கே தெரியாமல் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிடுறோம், டூப்ளிகேட் வாங்கி போட்டுடுறோம். ஃபெயிலியர் ஆன அப்புறம் தான் தெரிஞ்சுது. நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குங்க. குட் சார், ஓவரால் குட், நல்லா பண்ணியிருந்தாரு. டெஃபினெட்லி சார், இது வரைக்கும் எடுத்ததில்லை, நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு அவேர்னஸ் ஒரு இது எடுத்து கொடுத்துருக்குறாரு. அதுதான் அந்த லென்த்தை இது பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அப்பாவோட கேரக்டரை லென்த்தாக கொடுத்துட்டாங்க. பையனுக்கு இன்னும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி அதான் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருந்தாருங்க. புதுசாக நல்லா இருந்துச்சு. இல்லை, படம் ஓவராலாக பிடிச்சிருந்துச்சுங்க. அதில் அந்த சீன் இந்த சீன்னு சொல்ல வேண்டாம், ஓவரால் நல்லா இருந்துச்சு. நல்ல தீம். கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணியிருக்கலாம். அவரை என்னை பொறுத்த அவர் நடிக்க தாங்க, ஆக்ஷன் ஹீரோ. அவர் நல்லா பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், நல்லா அவரோட கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். சரி, லென்த்து தாங்க. ஆக்சுவலி லென்த்தை கம்மி பண்ணியிருந்தாலே படம் ஃபுல் ஆக்ஷன் சீனாக ஆக்ஷன் மூவியாக வந்திருக்கும். அந்த லென்த்தை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு ரொம்ப லாங்காக போகுதோ அப்படின்னு தோணுச்சு. அது ஓவரால் மூவி குட்.
தேங்க்யூ. படம் அருமையாக ஜம்முன்னு இருக்குது. அவருடைய வந்து நிறைய பேர் கதை சொல்கிறாங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து கதை கேட்டு கதை பண்ணுறதுக்காக அவர் மனசுல எழுந்தது, அவர் பார்த்தது, அவர் ஒரு பொது கருத்து நிறைய வச்சுருக்காரு அரசியல் வரணுங்கிறதுக்காக. அவர் தலைவராக இருந்த நடிகர் சங்கத்துக்கு, அதனால் நல்ல பொது நோக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஒரு டூப்ளிகேட் சாமான் வந்து இந்தியாவுக்கு வந்து அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதா கதை. அதனால் வந்து தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பாக இவனை வேஸ்ட்டுங்க. இந்த ஃப்ராங்க் பண்ணுறவனே முதல்ல அவன் வந்து பெரிய ஆளாகோன்ட்டு வர்றான். அவன் பெரிய ஆளாகோன்னா அவனா நடித்து வரணும், இல்லாட்டி அவன் போய் கூத்துப்பட்டறையில் சேரணும், இல்லை நிறையா வந்து ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும், அந்த மாதிரி வரணும், இல்லாட்டி போய் கம்பெனியே ஏறி இறங்கணும். இவனை என்ன பண்ணுறான்னா அவன் வந்தோடனே நேராக வந்து ஃபேக் இது கொடுத்துட்டு போயிடுவானுங்க. வரவன் இம்ப் பண்ணி சட்டையை போட்டுக்குவான், 2 சென்ட் அடிச்சுக்குவான், அதே ஜீன்ஸ் பேண்ட் துவைக்காம வந்து போட்டு இங்கே கஷ்டப்பட்டு படம் எடுக்கிற படத்தை அநியாயமாக கொள்றானுங்க. இது மூலம் இருக்கக்கூடாது. இது ஆன்லைனுங்கிற பிஸ்னஸில் இவங்களே வந்து எடுத்து யூடியூபர் கொண்டாடுறாங்க. அது தப்பான விஷயம். நீங்களும் பொதுமக்களை கிட்ட கேட்டு அவங்ககிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கேட்டு எல்லாருமே ஃபஸ்ட் நாள் வர்றீங்க, ஸ்பெஷல் ஷோ சும்மா கொடுக்குறாங்க, பார்த்து போட்டு சும்மாவே பேட்டி கொடுத்துட்டு போகிறது. வேணுன்னா ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ வந்து போட்டு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் பேட்டி எடுங்க. ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோக்கு வந்து நீங்களே எடுக்க வேண்டியது யூடியூப்காரையே. இத்தனை பேர் வர மாட்டேங்கிறீங்க. இத்தனை நாள் வர்றீங்கல்ல, புல் சுரேஷ் வந்தோன்னே ஓடுறாங்க. இன்னொரு ஷாப் சட்டுக்கு பேசுகிறான், ஒருத்தர் ஆரஞ்சு சட்டுக்கு பேசுகிறான்னு எல்லாம் பேசிட்டு அப்புறம் தான் 2வது அவன் யூடியூப் பார்த்துட்டு வர்றான். ஏன்னா இன்னைக்கு செகண்ட் ஷோவில் நீங்கள் ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோக்காக வாங்க. இந்த ஓப்பனிங் ஷோவில் வந்து என்ன தெரிய போகுது? எல்லாம் சினிமாக்காரன் தான் வருவான், இல்லாட்டி வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் காசு கொடுத்து பேசுமா. நீங்கள் பொதுமக்களிட்ட வந்து எனக்கு இப்போ பிரச்சனையாக என்னன்னு நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு தப்பாக என்னோட ப்ரொமோஷனுக்காக சொல்ல. ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறது அப்படின்னா கல்யாணம் மூச்சு குழந்தை பெற்று வளர்த்தி அவனை கல்யாணம் பண்ணி அவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி அதை வந்து கெடுத்துடாம இந்த ஃபேக் இது வரக்கூடாது. ஃபேக் இது வந்தால் கண்டிப்பாக போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். மகுடம்னாவே பெரிய ஒரு பிரைஸ் ஓடுறது தான். அது மாதிரி இந்த வந்து தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து புதுசாக இயக்குனர் வந்திருக்கிறது. அவர் கண்டிப்பாக இந்த படம் இல்லாட்டி அடுத்த படத்தை அவர் மகுடம் சூடுவார். இந்த படம் சூப்பர். உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எல்லாத்துக்கும்